ஆடி மாதத்தில் இத்தனை திருவிழாக்களும் பண்டிகைகளும் இருப்பது இன்றைய தலைமுறையினர் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த விஷயங்களெல்லாம் மறக்காதீங்க. ஆடி மாதத்தில் என்னென்ன பண்டிகைகள் திருவிழாக்கள் வருகின்றனர், அவற்றை எப்படி கொண்டாடுவது, வழிபடுவது, என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். பொதுவாக ஆடி மாதங்களில் சுப காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நாம் ஆடி மாதத்தில் எத்தனை பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் கொண்டாடுகிறோம்னு பாருங்கள். ஆடி மாதம் ஆகாத மாதம் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் ஆடி மாதம் என்பது அம்மனுடைய மாதம். ஆடி மாதத்தின் பிறப்பிலிருந்து தான் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான 6 மாத காலத்தை தட்சிணாயனம் என்கிறோம். இந்த காலங்கள் தேவர்களின் இரவு காலம். இந்த மாதத்தில் சந்திரனின் வீடான கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் மாதம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்பிகையின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஆன்மீக அன்பர்களின் வாக்கு. பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் இந்த மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம். ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்பது பழமொழி. ஆடி மாதம் சூறைக்காற்றோடு அம்மனின் அருட்காற்று அளவில்லாமல் வீசும் மாதம்தான் ஆடி மாதம். ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பது முதுமொழி. ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். இதனால் மாங்கல்ய பலம் பெருகும். இன்றும் தென் தமிழகத்தில் கிராமப்புறங்களில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிப்பது வழக்கம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் கணவனின் ஆயுள் நீடிக்கும். மேலும் குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமண வரம் பெறலாம் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்கவும் திருமணம் வர வேண்டியும் விரதம் மேற்கொள்கின்றனர். ஆடி ஞாயிறுகளில் அம்மன் கோவில்களில் நோய்கள் நீங்கவும் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் கூழ் வார்த்து வழிபாடு செய்கின்றனர். ஆடி அமாவாசை ஆடி அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் 6 மாதம் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். தந்தை தாய் இழந்தவர்கள் இந்த தினத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாயன காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை இது சிறப்பு வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது. ஆடி 18ஆம் பெருக்கு ஆடி மாதத்தில் பருவமழை பெய்ய தொடங்கி ஆறுகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். அந்த வகையில் ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதை மக்கள் ஆடி பெருக்கு தினமாக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். அரங்கநாதர் பெருக்கெடுத்து ஓடி வரும் காவிரி தாய்க்கு சீர் செய்வது வழக்கம். ஆடி கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை வரும் என்றாலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது. உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் இந்த நாளில் பிரார்த்தனைகளை சங்கல்பம் செய்து விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பர். ஆடிப்பூரம் நம்மை தாங்கும் பூமாதேவியை ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்து நன்னாள் தான் ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றனர். உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம். சைவ ஆலயங்களில் இந்த தினத்தில் அம்பிகைக்கு வளையல் காப்பும், வைணவ ஆலயங்களில் ஆண்டாள் அவதரித்த தினமாகவும் ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படும். கருட ஜெயந்தி ஆடி மாதத்தில் வரும் வளர்பிறை பஞ்சமி நாக பஞ்சமியாகவும் கருட பஞ்சமியாகவும் அனுஷ்டிக்கப்படுவது வழக்கம். இந்த நாக பஞ்சமி நாளில் நாகதோஷம் உள்ளவர்கள் ஆலயங்களில் நாக பிரதிஷ்டை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்வார்கள். மறுநாள் கருடாழ்வார் ஜெயந்தி கொண்டாடப்படும். ஸ்வர்ண கௌரி விரதமும் அனுஷ்டிக்கப்படும். ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை போலவே ஆடி பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் திருநெல்வேலி சங்கரன் கோவிலில் ஆடி தபசு சிறப்பாக கொண்டாடப்படும். ஆடி மாதத்தின் கடைசி நாளில் மாலை வேளையில் நம் முன்னோர்களுக்கு படையலிட்டு கோரிக்கைகளை சமர்ப்பிப்பது வழக்கம். இந்த படையலை முன்னோர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் செய்வார்கள் என்பது நம்பிக்கை.